மாவட்ட வணிகர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ராஜா சீனிவாசன். நான் தற்போது மத்திய அரசு வணிகர்கள் மீது மிக கடுமையான வரி விதிப்பை அமுல்படுத்தி இருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின் மூலமாக சிறு வியாபாரிகளை நசுக்கக்கூடிய அளவிலும் பெரிய பெருமுதலாளிகளுக்கெல்லாம் சலுகை அளிக்கிற விதத்திலும் அந்த அறிவிப்பு இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது நடைமுறையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வியாபாரிகள் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலும் கூட வியாபாரம் இல்லை என்றால் நில் ரிட்டர்ன் ஃபைல் செய்துவிட்டு வரி செலுத்தாமல் இருந்து விடலாம். வியாபாரம் இருந்தால் வியாபாரத்தை கணக்கிட்டு அதற்கான வரியை கணக்கிட்டு நாம் செலுத்துகிறோம். இனி இப்பொழுது முதல் இந்த மாதம் முதல் உங்களுக்கு வியாபாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் கடையை திறந்தாலும் சரி கடையை மூடி வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் மாதந்தோறும் உங்களுக்கு கடையை வாடகைக்கு விட்டு இருக்கிற அந்த இடத்தினுடைய உரிமையாளர்களுக்கு நீங்கள் ஒரு 60,000 ரூபாய் வாடகை கொடுக்கிறீர்கள் என்றால் சுமார் அதிலேயே 18% தொகை சுமார் 12,000 ரூபாயை நீங்கள் இனி மாதம் ஜிஎஸ்டிக்கு செலுத்தியாக வேண்டும். இப்படி 18% வரி வாடகைக்கு என்பது இந்திய வரலாறிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 1 கோடி ஜிஎஸ்டி வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் செலுத்துகிற தொகை பல மில்லியன் கோடியாக இருக்க போகிறது. இது இப்படிப்பட்ட பெரிய வரி விதிப்பை வணிகர்கள் மீது திணிப்பது என்பது ஏற்க முடியாத ஒன்று. இதற்காக அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த சிறு வணிகர்களை காப்பதற்காக உரிய முறையிலே குரல் கொடுத்து இந்த வரி விதிப்பை ரத்து செய்ய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். வணிகர்களை பொறுத்தவரை இந்த வரியை செலுத்துவதற்கு இயலாது. இந்த மாதம் முதல் அமுல்படுத்தி இருப்பதாக அறிவித்து ஒரு சில வணிகர்களை ஆடிட்டர் மூலமாக செலுத்த வைத்திருக்கிறார்கள், செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இதனை கண்டித்து வருகிற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தஞ்சை நகரத்திலே தஞ்சை தபால் நிலையம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டை மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த வரியை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளுடைய வரிகள் செலுத்துவது, பல்வேறு கட்டணங்களை செலுத்துவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு அந்நிய ஆதிக்கத்தால் சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம் இன்று அந்நிய சக்திகள் மூலமாக வால்மார்ட், ரிலையன்ஸ் அல்லது மால்கள் போன்றவற்றின் மூலமாக சிறு வணிகம் அழிந்து வருகிறது. இந்த உலக வர்த்தக நிறுவனங்களை வளர்த்து விடுவதற்காக நமது மத்திய அரசு சிறு வணிகர்களுக்கு இப்படி தேவையில்லாத ஒரு புதிய வரியை திணித்து இவர்களெல்லாம் கடையை மூடி ஓடிவிட்டால் பெரிய ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு இவர்களுடைய வியாபாரமெல்லாம் வந்துவிடும். அந்த வகையிலே நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என பெரிய நிறுவனங்களை ஆதரித்தும் சிறு வணிகர்களை நசுக்கியும் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வணிகர்களுக்கெல்லாம் இது தெரியாமல் இருப்பதால் அமைதி நிலவுகிறது. அந்த வகையிலே இந்த முயற்சியை தஞ்சை மாவட்ட வணிகர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது விரைவிலே தமிழகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுப்பதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து இந்த விவகாரத்திலே தலையிட்டு மத்திய அரசினிடத்திலே இதனை நிறுத்தி வைக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். வருகிற சில நாட்களிலே அவர்களை நேரிலே சந்தித்து, அதை போலவே சர்வ கட்சி தலைவர்களையும் நேரிலே சந்தித்து இந்த மத்திய அரசினுடைய புதிய வரி விதிப்பை ரத்து செய்யும் வரை போராடுவோம் என்பதை வணிகர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.